அத்தியாயம் 9. பவானிக்கு வீட்டிலிருந்து அடிக்கடி போன் வரும். அவளும் ஒரு நாளுக்கு இருமுறையாவது பேசி விடுவாள். என்னடா, மாப்பிள்ள நல்லா இருக்காரா? உன்னை நல்லா வச்சுக்கிறாரா? பவானி அம்மா விசாரித்துக் கொள்வார். அவருக்கு என்னம்மா, நல்லா இருக்காரு. அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு சின்ன காயம் பட்ட கூட தாங்கவே மாட்டாரு. என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்குவாரு. வருண் அப்படித்தான் அவளை கவனித்துக் கொண்டான். அவளுக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் கூட அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவளுக்கு எந்த வேலையும் வைக்காமல் அவனே அனைத்து வேலையும் செய்து விடுவான். ஆனால் என்ன, அங்கு அவன் இருக்கும் வரை தெரியாது. ஆனால் அவன் வேலைக்கு சென்று விட்டால்தான் அவளுக்கு போர் அடிக்கும். அவளின் துணைக்கு ஒரு பாட்டி ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் அவரோ வந்து இத்தனை நாளில் வாய் திறந்தும் ஒரு வார்த்தை அவளிடம் பேசியது இல்லை. நேர நேரம் அவளுக்கு காஃபி, டீ, மோர், உணவு என அனைத்தும் போட்டு கொடுப்பார். ஆனால் வாய் திறந்துதான் ஒரு வார்த்தை பேச மாட்டார். பாத்தியா, கல்யாணமே வேணான்னு சொன்ன, ஆனா உனக்கு கடவுள் எப்படி ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கார் பாரு. பெருமைப்பட்டு கொண்டார் அவர். உண்மைதாமா, அவர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். பவானி மாடியில் நின்று பேசிக் கொண்டிருந்தாள். மாடியிலிருந்து பார்க்கும் பொழுது கீழே நடக்கும் எதுவும் அவளுக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் கூட கீழே ஒரு குழந்தை தனியே ஓடுவது போல தெரிந்தது. அவளுக்கு தெரிந்து அவள் இருக்கும் திசையில் சுற்றி எங்கும் ஒரு வீடு கூட கிடையாது. வீடுகள் மக்கள் பார்க்க வேண்டுமெனில் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி செல்ல வேண்டும். அனைவரும் மலைவாழ் மக்கள். என்ன இது, ஏதோ குழந்தை மாதிரி தெரியுது. யாரா இருக்கும்? உண்மையா குழந்தைதானா, இல்ல என்னோட கண்ணுக்கு தான் குழந்தை மாதிரி தெரியுதா? லைனில் அவளின் அம்மா பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். போனை அணைத்தவள் வேகமாக படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்தாள். வீடு பெருக்கிக் கொண்டிருந்த அந்த கிழவி ஓரக்கண்ணால் பவானி படிக்கட்டுகளில் இறங்கி வாசல் நோக்கி ஓடுவதை கவனித்தது. பவானி வேகமாக அந்த கேட் அருகே ஓடினாள். அண்ணா, கொஞ்சம் கதவை திறந்து விடுங்களேன். எதுக்குமா? இல்லண்ணா, கொஞ்சம் வெளியே போகணும். வெளியே யாரோ ஒரு பொண்ணு ஓடின மாதிரி இருந்துச்சு. சின்னம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வெளியே போக முடியாது. இது ஃபாரஸ்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இங்க வெளியே நிறைய விலங்குகள் இருக்கு. நீங்க இந்த கேட் தாண்டி வெளியே போக கூடாது, அவர் உறுதியாக சொன்னார். ஐயோ அண்ணா, இல்லைன்னா நீங்க கூட வாங்க. வெளியே ஒரு சின்ன குழந்தை இருந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம என்னன்னு பாக்கலாம். சின்னம்மா, இது மனித நடமாட்டம் இல்லாத இடம். இங்க புலி, சிங்கம், கரடின்னு விலங்குகள் தான் அதிகமா இருக்கும். சுத்தி எந்த ஒரு வீடும் கிடையாது. மனுஷங்களும் தனியா வர முடியாது. அப்படியே வந்தாலும் அந்த விலங்குகளுக்கு உணவு ஆக வேண்டியதுதான். அது குழந்தையா இருக்காது, ஏதாவது விலங்கா இருக்கும். அதுதான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். நீங்க உள்ள போங்கம்மா, அவர் பொறுமையாக சொன்னார். ஐயோ அண்ணா, என்ன நம்புங்க. நான் பார்த்தேன், அது குழந்தைதான், எனக்கு தெரியும். சின்னம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க ஆள் நடமாட்டம் கிடையாது. வெளியே போனா பாதுகாப்பு இல்ல. என்னானாலும் உங்களை வெளியே வர விடாம பத்திரமா பாத்துக்க சொல்லி தம்பி சொல்லிருக்காங்க. நான் மட்டும் உங்களை வெளியே விட்டேன்னு தெரிஞ்சா நிச்சயம் அவர் என் மேல கோவப்படுவார், புரிஞ்சுக்கோங்க. அவர் கையெடுத்து கும்பிட்டார். அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அண்ணா, கைய கீழே போடுங்க. நான் உங்களை விட வயசுல சின்ன பொண்ணு. சரி, நான் உள்ள போறேன். அந்த கதவை திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள் பவானி. மீண்டும் உள்ளே வந்தவளை கடைக்கண் பார்வையில் பார்த்து கொண்டது அந்த கிழவி. மீண்டும் மாடிக்கு போய் பார்த்தாள் பவானி. இப்பொழுது அங்கு யாரும் இருப்பது போல தெரியவில்லை. ஒருவேளை அவர் சொன்னது உண்மைதானா? நான் தான் தவறாக எண்ணிக்கொண்டேனா? எனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. நெற்றியில் அடித்து கொண்டு உள்ளே சென்றாள். பவானி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்ற பின்பு மீண்டும் ஒரு குழந்தை அந்த மரத்திற்கு பின்னே இருந்து நடந்து வந்தது. அந்த குழந்தை பார்வை பவானி மீதுதான் இருந்தது. போர் அடித்தது அவளுக்கு. சரி, ஏதாவது உணவு செய்யலாம் என்று அவள் கிச்சன் பக்கம் சென்றாள். அந்த பாட்டி பாத்திரங்களை எல்லாம் துடைத்து வைத்தார். அவரை பார்த்தபடியே கேரட் எடுத்து கழுவி விட்டு துருவினாள் பவானி. கேரட் அல்வா செய்யலாம் என்று எண்ணினாள். எப்படியும் பேசினால் அவர் பேச மாட்டார் என்று தெரியும். இருந்தாலும் பேச்சு கொடுத்தாள். பாட்டி, உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? அவங்களாம் என்ன பண்றாங்க? பாட்டி ஸ்லோ மோஷனில் அவளை திரும்பி பார்த்தார். அவர் பேசத்தான் போகிறார் என நினைத்தாள். அவளை பார்த்து விட்டு அவர் திரும்பி கொண்டார். சுத்தம் தெரிஞ்ச கதைதானே. அவள் அந்த கேரட் எல்லாம் துருவி அதையெல்லாம் இன்னொரு முறை கழுவி அடுப்பில் பாத்திரம் வைத்து அதில் நெய் விட்டு அதில் கேரட் எடுத்து போடும் வேலை அவளை பின்னே இருந்து அணைத்து கொண்டது இரு கரங்கள். பக்கத்தில் தான் அந்த பாட்டி நின்றாள். இதனால் பெண்ணவள் தயங்கி விலகலாம் என்று திரும்பி பார்த்தாள். இப்பொழுது அந்த பாட்டியை அங்கு காணோம். அந்த பாட்டி இப்ப இங்கேதானே இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போனாங்க? அவள் குழப்பமாய் தேடினாள். ஹே கருப்பட்டி, புருஷன் இங்க இருக்கும்போது நீ எங்கடி தேடிட்டு இருக்க?
அவன் மெல்ல அவளை பின்னி இருந்து அணைத்து அவள் கழுத்து மடலில் முத்தம் வைத்தான். பெண்ணவள் சிலிர்த்துதான் போனாள். என்ன பண்றீங்க? சிரிங்கினாள் அவள். பார்த்தா தெரியல செல்லம், ரொமான்ஸ். கழுத்து மடலில் அவன் பல்தடம் பதித்தான். ஏங்க விடுங்க, சிரிங்கினாள் தவிர அவனிடமிருந்து விலகவில்லை. அவன் கைகள் அவள் செயலை விலக்கி அவள் இடையில் பதிந்தது. அவள் கூச்சம் கொண்டாள். மெல்ல பெண்ணவளை திருப்பி அவள் இதழில் முத்தம் பதித்தான். அவளுக்கும் அது தேவைப்பட்டது. ஏனோ பகல் எல்லாம் தனியே இருப்பவளுக்கு அவனை பார்த்த பின்புதான் சற்று நிம்மதி வருகிறது. இருவரின் முத்தம் நீண்ட நேரம் சங்கமித்தது. அவன் கைகள் அவளிடம் அத்துமீறும் சமயத்தில் அவனை அவளை விட்டு ஒதுங்கி நின்றான். பெண்ணவள் ஏன் விலகினான் என்பதை போல பார்த்தாள். போதுண்டி, அப்புறம்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெல்ல அவளை விட்டு ஒதுங்கி நின்றான். அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான். அவளை நெருங்கி வரும் பொழுது மனம் கேட்காமல் விலகி விடுகிறான். எங்கே அவளை காயப்படுத்தி விடுவோம் என்று. சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் கேரட் அல்வா பண்ணிருக்கேன், எடுத்துட்டு வரேன். ஓ சூப்பர், ஓகேடி கருப்பட்டி. அவள் கண்ணம் கிள்ளி அங்கிருந்து ஓடினான். பவானி மெல்ல சிரித்து கொண்டபடி இருவருக்கும் சேர்த்து அந்த அல்வா எடுத்துக்கொண்டு கார்டன் சென்றாள். வருண் ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தான். என்ன மேடம், இன்னைக்கு அல்வா எல்லாம் பண்ணிருக்கீங்க? அவளை உரசியபடி அமர்ந்தான். போர் அடிச்சது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கேரட் அல்வா பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான் பண்ண. வாவ், கிரேட். அந்த அல்வாவை எடுத்து வாயில் வைத்தான். அவ்வளவு ருசியாக இருந்தது. சூப்பர் டி. அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். அத்தியாயம் 10. பவானி ஏதோ சிந்தனையில் இருப்பதை கவனித்தான் வருண். பவி. அவள் கவனிக்கவில்லை. பவி மீண்டும் அழைத்தான். அப்பொழுதும் அவள் கவனிக்கவில்லை. ஹே கருப்பட்டி, சத்தமாக அழைத்தான். ஹா. பட்டன் அவனை திரும்பி பார்த்தாள். அடியே, என்னடி ஆச்சு உனக்கு? என்னங்க ஆச்சு? பவானி புரியாமல் கேட்டாள். என்ன ஆச்சா? இத்தனை முறை கூப்பிட்ட, ஆனா நீ வேற என்னவோ சிந்தனையில் இருக்கியே, அதான் என்னன்னு கேக்குற. பெண்ணவள் மூச்சை இழுத்து விட்டாள். வருண். என்னடி? இந்த பாட்டிக்கு என் மேல கோவமா? அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், சோகமாக சொன்னாள். ஏண்டி? நானும் பாக்குறேன், அவங்க வந்ததுல இருந்து என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. நானும் எப்படியோ எல்லாம் பேசி பார்த்துட்டேன், ஆனா அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி சோகமாகவே சொன்னாள். இதை கேட்டு சிரித்தான் வருண். நான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அவளிடம் சிறு கோபம் எட்டி பார்த்தது. அடியே என் கருப்பட்டி, நீ எப்படி பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. நீ மட்டும் இல்ல, நான் பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேச்சு வராது. அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளினான். என்னது? இது அவளுக்கு புதிது. ஆமா, இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது ஏன் இத்தனை நாள் அவள் பேச்சு கொடுத்தும் அவர் எதுவும் பேசவில்லை என்று. அதே நேரம் அந்த பாட்டி அவர்கள் இருவரையும் தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து இளையராஜா பாடல்களை கேட்டபடி இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் பவானி. அந்த தென்றல் காற்று அவளை தழுவி சென்றது. அழகாக இருந்தது அந்த இயற்கை ஓவியங்கள். ஆனால் அதை வெளியே சென்று ரசிக்கத்தான் முடியவில்லை. என்ன இருந்து என்ன பண்றது? வந்து இவ்ளோ நாளாச்சு, ஆனா ஒரு முறை கூட இந்த மனுஷன் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. தனியே புலம்பிக் கொண்டிருந்தாள் பவானி. அவள் அக்கா சொன்னது ஞாபகம் வந்தது. என்ன பவானி, உனக்கும் வரனுக்கும் எல்லாம் ஓகே தானே? சுமதி எதையோ பொடி வைத்து விசாரித்தாள். ஓகேதான் அக்கா. பவானிக்கு அது புரியவில்லை. அட முட்டாள் பொண்ணு, நான் அத கேட்கல. நான் கேட்டது உனக்கும் அவருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். ஒரு மாதிரி தயக்கம் கொண்டு கேட்டாள். இப்பொழுது பவானிக்கு புரிந்தது. இருவருக்கும் இடையே முதலிரவு நடந்து முடிந்து விட்டதா என்று விசாரிக்கிறாள். அக்கா. பவானி தயங்கினாள். அப்போ இன்னும் நடக்கல, அப்படித்தானே? பவானி அமைதியாக இருந்தாள். உனக்கும் அவருக்கும் இடையே ஏதாவது மனஸ்தாபமா பவானி? ஐயோ அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்ல போனா அந்த மனுஷன் மேல உயிரே வச்சிருக்காரு. அவர் என்ன தங்க மாதிரி பொத்தி பாத்துக்கிறாரு. பவானி உடனே பதறிக்கொண்டு சொன்னாள். அப்புறம் என்ன தாண்டி பவானி பிரச்சனை? நான் தான் அக்கா பிரச்சனை, நான் மட்டும்தான் பிரச்சனை. பவானி. அவள் அக்கா குரல் உள் சென்றது. நான் தான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேனே அக்கா. என்னால அவருக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. நான் அவருக்கு வேணாம், இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க சொல்லுங்கன்னு. ஆனா நீங்க தான் கேட்கல. என்னவோ எல்லாம் சொல்லி என் மனசை மாத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப அவரு சொல்ல முடியாமல் தயங்கினாள். சுமதிக்கு தங்கையின் வேதனை புரிந்தது. அந்த மனுஷன் ஆசையா என்ன நெருங்கி வரும்போது அவரை என்னால ஏத்துக்க முடியலக்கா. வேதனையா இருக்கு. அவர் என்ன நெருங்கி வந்து என்ன டச் பண்ணா கூட எனக்கு ஃபிக்ஸ் வந்துருது. ஒரு முறை இல்ல, பல முறை இந்த மாதிரி நடந்துருச்சு. என்னால அவருக்கு எந்த ஒரு சுகத்தையும் கொடுக்க முடியாது.
சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷன் ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிச்சுட்டு படுக்கும்போது அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. அவரு வாய் விட்டு சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் எப்படி இருக்கும் தெரியுமா? வெடித்து அழுதாள். இத்தனை நாளில் பவானி எத்தனையோ கஷ்டம் பார்த்திருக்கிறாள். ஆனால் ஒரு முறை கூட அவள் கண் கலங்கி பார்த்தது இல்லை சுமதி. ஆனால் இன்று தங்கை வெடித்து அழுவதை பார்க்க வேதனையா இருந்தது சுமதிக்கு. அழுகாத பவானி. முடியலக்கா, அந்த மனுஷன் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு. 2 நாள் முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி இங்க வந்தாங்க. அவங்க குழந்தைய பார்த்து எவ்வளவு ஆசைப்பட்டு கொஞ்சினாரு தெரியுமா? வேதனையா இருக்கு. யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு எனக்கு தெரியல. கதறி அழுதாள். தங்கை இந்த அளவுக்கு வெடித்து அழுவாள் என்று எண்ணாதவள் எப்படி தங்கையை தேற்றுவது என்று தெரியாமல் குழம்பி போனாள். சரி, கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். சரி, உன் மாமா வந்துட்டாரு, நான் என்னன்னு போய் பாக்குறேன், அப்புறம் கால் பண்றேன். பவானியின் கண்கள் மீண்டும் வேதனையுடன் அந்த ஜன்னல் பக்கம் திரும்பியது. எப்பொழுதும் போல இன்றும் அந்த குழந்தையின் உருவம் பவானிக்கு தெரிந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த உருவம் அவளுக்கு பழகிவிட்டது. இதை ஒருமுறை வருணிடம் கூட சொல்லிவிட்டாள். ஆனால் வருணோ இதை கேட்டு சத்தமாக சிரித்து கொண்டான். உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு, அதனால தாண்டி கருப்பட்டி உனக்கு குழந்தை மாதிரி தெரியுது. இது உன்னோட மன பிரம்மதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு குழந்தை பிறந்தா சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். அவள் தலையை வருடிவிட்டு சென்றது அவளுக்கு ஞாபகம் வந்தது. உண்மைதான் போலும், அவளுக்கு தாய்மை ஆசை வந்துவிட்டது. அதனால்தான் அந்த குழந்தையின் உருவம் தெரிந்தது போலும். அந்த குழந்தையின் உருவம் அவளையே அந்த ஜன்னல் வழி நின்று பார்த்து கொண்டிருந்தது. பவானியும் அந்த குழந்தையின் உருவத்தை பார்த்தாள். நீ என்னோட பிரம்மன் சொல்றாரு, அதான் உண்மையா? எனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சா? ஆனா என்னால குழந்தை பெத்துக்க முடியுமான்னு தெரியல. அந்த மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் என்னால ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்க முடியாம போயிருமோ நினைக்கும் பொழுதே வேதனையாக இருந்தது. அந்த குழந்தை அவளை பார்த்து அழகாய் கண் சிமிட்டி சிரிப்பது போலவே இருந்தது. ஒரு மாதிரி தனியா இருக்க மாதிரி தோணுது. மனம் விட்டு பேச கூட யாரும் இல்ல. அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி தோணுதா? பெருமூச்சை இழுத்து விட்டாள் பவானி. இதையெல்லாம் அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த பாட்டி கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அவர் ஒரு மாதிரி இதழ் வளைத்து சிரித்து கொண்டார். வழக்கம் போல வேலை விட்டு வந்தான் வருண். அவனுக்காக ஆசைப்பட்டு சாப்பாடு தயார் செய்து வைத்திருந்தாள் பவானி. மைடியர் கருப்பட்டி. அவளை பின்னிருந்து அணைத்து அவள் கழுத்து மடலில் இதழ் பதித்தான் அவன். பவானி திரும்பி நின்றாள். இவ்வளவு நேரம் அங்கிருந்த பாட்டியை இப்பொழுது காணவில்லை. எப்போடா வீட்டுக்கு வந்து உன்னை பாப்போன்னு இருந்துச்சு. அவள் கன்னத்தில் கோலம் போட்டான் அவன். அப்படியா? அவன் மீசையை முறுக்கி விட்டாள். ஏ கருப்பட்டி, இன்னைக்கு என்னடி ஸ்பெஷல்? கிறுக்கமாக கேட்டான் அவன். அவன் எதை கேட்கிறான் என்று அவளுக்கும் புரியத்தான் செய்தது. கல்யாணத்திற்கு எந்த பாதி பேர் நான் காமத்துக்காக அல்ல, வெறும் காதலுக்காக மட்டும் உன்னுடன் வாழ விரும்புகிறேன் என்று கதையடித்து விட்டாலும், ஆனால் அது நிஜமில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த ஊடல் தள்ளி போகும் போதுதான் அவர்கள் காதல் அளவு என்னவென்று தெரியும். அவர்கள் மனம் என்னவோ அதை தேடித்தான் சுற்றும். வருணும் அப்படித்தான். என்னதான் பல காதல்கள் பேசி கல்யாணம் செய்து கொண்ட போதும் அவன் ஒவ்வொரு நாள் வந்து அவளை அணைத்து முத்தமிடும் போதும் அவன் கேட்கும் அந்த ஸ்பெஷல் என்னவென்று அவளுக்கு தெரியாதா என்ன? மாதங்கள் தான் சென்றது. ஆனால் அவன் கேட்பதை தான் அவளால் கொடுக்க முடியவில்லை. அத்தியாயம் 11. 1000 தான் முன்பு போல அவன் இப்பொழுதும் அவளை அன்புடன் கொஞ்சினாலும் கூட அவன் இடத்தில் தேடல் இருக்கத்தான் செய்தது. இன்னைக்கு சப்பாத்தி வாங்க. அவனை பின்னிருந்து பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். உதட்டை புதுக்கியபடி குளித்து முடித்து சாப்பிட வந்தான். வருண் சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். சொல்லிடி பவி. நானும் இங்க வந்து 3 மாசம் ஆக போகுது. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம எங்கேயும் போல. எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க என்னமோ மாதிரியா இருக்கு. நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஏக்கமாக கேட்டாள். வருண் மெல்ல தலையை தூக்கி அவளை நிமிர்ந்து பார்த்தான். இப்ப வேணாம், ஆனா இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா போலாம். அடுத்த நொடி பவானி முகம் வாடி விட்டது. சும்மா சொன்ன பொண்டாட்டி, நானே நாளைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே கேட்ட. பவானி முகத்தில் அத்தனை சந்தோஷம். உண்மையாவா வருண் சொல்றீங்க? கண்களில் சந்தோஷம் என்ன கேட்டாள். உண்மையை தாண்டி சொல்றான் பொண்டாட்டி. அவள் கண்ணத்தை பிடித்து கேளினான். ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. அத்தனை சந்தோஷம் அவளுக்கு. அடுத்த நாள் விடியலில் பவானி அதிகாலையில் எழுந்து கிளம்பி விட்டாள். வருண் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். என்னங்க, எந்திரிங்க, என்ன பண்றீங்க? சீக்கிரம் எந்திரிங்க. தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி விட்டாள். என்னடி
புரியாமல் எழுந்து அமர்ந்தான். என்னவா? வாங்க வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க தானே? அதுக்குன்னு இவ்ளோ சீக்கிரமாவா? மணியை பார்த்தான். எனக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லைங்க. நீங்க என்னன்னா தூங்கிட்டு இருக்கீங்க, வாங்க. அவன் சட்டையை பிடித்து இழுத்து கிளம்ப வைத்தாள். இருவரும் விடியலுக்கு முன்பு கிளம்பி அந்த கேட்டை தாண்டி ஜீப்பில் கிளம்பினார்கள். இத்தனை நாளில் இன்றுதான் அவள் அந்த இயற்கையை எல்லாம் சுற்றி பார்க்க போகிறாள். அதனால் அந்த ஆர்வம் அவளிடத்தில் அதிகமாகவே இருந்தது. கன்னத்தில் கை வைத்தபடி அனைத்தையும் ரசித்தபடி வந்தாள். சுற்றி பெரிய பெரிய மரங்களும் இதுவரை அவள் வாழ்வில் பார்க்காத பூக்களும் அந்த சாலை எங்கும் பூத்து குலுங்கியது. எவ்வளோ அழகா இருக்கு! அவள் ஆச்சரியத்திலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. இதுக்கே இப்படி சொல்றியே? இங்க ஒரு கிராமம் இருக்கு, அவங்க மலைவாசிங்க. அவங்க பழக்க வழக்கமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பொதுவா அவங்க வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்க, ஆனா என்ன மட்டும் உள்ள விடுவாங்க. ஏன்? பவானி அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள். அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஜீப் அந்த மலைவாசிகள் இருந்த பக்கம் சென்றது. அங்கிருந்தவர்களை பார்த்து பவானி கண்களில் அப்படி ஒரு அதிர்ச்சி. மலைவாசிகளை பற்றி படத்தில் தான் பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்களை நேரில் பார்க்கும் பொழுது பிரமித்து போனாள் பவானி. அவர்களின் உடை, அவர்கள் அணிந்திருக்கும் ஒருவித முத்து மாலை என்று அனைத்தும் வினோதமாக இருந்தது அவளுக்கு. அந்த ஜீப் குடிசைகள் நிறைந்த இடத்திற்கு முன்பு போய் நின்றது. அங்கு ஒரு வீடு கூட மாடி வீடு இல்லை. அனைத்தும் பண ஓலைகளால் கட்டப்பட்ட வீடுதான். ஜீப்பில் இருந்து இறங்கி நின்றான் வருண். அவனை பார்த்ததும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள். ஊர் தலைவர் செஞ்சியான் புன்னகையுடன் நடந்து வந்தார். பவானிதான் சுடிதார் அணிந்திருந்தாள். அங்கு குளிர் அதிகமாக இருந்தது. அதனால் துப்பட்டாவை கொண்டு போர்த்தி கொண்டு அவர்களை எல்லாம் வினோதமாக பார்த்தபடி இறங்கி தயக்கமுடன் வருண் அருகே நின்று கொண்டாள். செஞ்சியான் வருணை நோக்கி வந்தார். அவர்கள் இருவரும் ஒரு புரியாத பாஷையில் பேசிக் கொண்டார்கள். அந்த செஞ்சியான் பவானியை பார்த்தார். இருவரும் என்னவோ பேசிக் கொள்கிறார்கள் என்று மட்டும் அவளுக்கு தெரிந்தது. ஆனால் என்ன பாஷையில் பேசிக் கொள்கிறார்கள் என்று அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. என்ன இது? என்னமோ வித்தியாசமான ஸ்லாங் மாதிரி இருக்கு. இவருக்கு இதெல்லாம் பேச தெரியுமா? பவானி வினோதமாக அங்கிருந்தவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அதைவிட வினோதமாக அங்கிருந்தவர்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். வருண் பவானி நோக்கி வந்தவன் அந்த தலைவனிடம் அவளை அழைத்து சென்றான். பவானி, இவங்கதான் செஞ்சியான், இந்த ஊர் தலைவன். அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தான். பவானி பணிவாக வணக்கம் சொன்னாள். எப்படிமா இருக்க? அந்த செஞ்சியான் தமிழில் பேசினார். பவானிக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. பவானி, என்ன பாக்குற? உங்ககிட்ட தான் பேசுறாங்க பாரு. வருண், இவங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா? அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள். இதை கேட்ட அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டார்கள். என்னம்மா அப்படி கேக்குற? நாங்க ரொம்ப நல்லா பேசுவோம். அப்ப நீங்க என்னமோ வித்தியாசமான மொழியில பேசிட்டு இருந்தீங்களே? அவள் புரியாமல் கேட்டாள். மீண்டும் அவர்கள் சிரித்துக் கொண்டார்கள். அது எங்களோட பூர்வீக மொழி. ஆனா இப்ப அது அழிஞ்சு போயிடுச்சு. எங்களை மாதிரி சிலருக்கு மட்டும்தான் அது தெரியும். எங்களுக்குள்ள பேசும்போது நாங்க அந்த பாஷையை பேசிப்போம். மத்தபடி நாங்க வெளியால் வந்தா தமிழ்ல தான் பேசுவோம். ஓ, அவளுக்கு இதெல்லாம் புதிதாக இருந்தது. பூமி, அந்த தலைவன் யாரோ ஒரு பெண்ணை அழைத்தார். அந்த கூட்டத்திலிருந்து அழகான ஒரு பெண் வெளியே வந்தாள். மை தீட்டிய கண்கள், மூக்கில் மூக்குத்தி, நெற்றியில் பெரிய பொட்டு என நடந்து வந்தவள் அந்த தலைவன் முன்னே வந்து நின்றாள். பூமி, இவங்க வருண் ஐயாவோட பொஞ்சாதி. அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம ஊரை சுத்தி காமி. சிறு தலையசைப்புடன் அந்த பெண் பவானியை அழைத்து கொண்டு சென்றாள். உங்க பேர் என்ன? நடந்தபடி பொம்மை பேச்சு கொடுத்தாள். பவானி சிறு புன்னகையுடன் சொன்னாள். ஓ, அவ்வளவுதான் அவள் ரியாக்ஷன். உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கிராமத்தை சுற்றி பார்த்து ரசித்தபடி சொன்னாள். இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் கூட அப்படித்தான் சொன்னாங்க. கடையோர சிரிப்புடன் சொன்னவள் அங்கிருந்து அருவி பக்கம் அழைத்து சென்றாள். பவானி அப்படியே நின்று விட்டாள். என்ன என்ன நின்னுட்டீங்க? வாங்க. பூமி, நீ கொஞ்சம் முன்னாடி என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்களும் இதத்தான் சொன்னாங்கன்னு சொன்ன. ஓஹோ, அவர் ஃப்ரெண்ட்ஸ சொல்றியா? சரி, இங்க இருக்கவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போக மாட்டாங்களா? அப்படின்னா அவளுக்கு அதை பற்றி எல்லாம் எதுவும் தெரியவில்லை. இங்க கரண்ட் கூட இல்லையா? போன் பத்தி ஏதாவது தெரியுமா? அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. இதோ இதான் போன், தெரியுதா? அந்த போனை எடுத்து காட்டினாள். இது என்னது? பொம்மி அந்த போனை புதிதாய் பார்த்தாள். இதுக்கு பேர் தான் போன். நல்லா இருக்கா? இதுல பேசலாம், பாட்டு கேட்கலாம், கேம் விளையாடலாம், இன்னும் நிறைய இருக்கு. ஓஹோ, அவள் அந்த போனை வினோதமாக பார்த்தாள். இந்த பாரு, அவள் கையில் கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்தவள் அந்த போன் வழியாக அவளின் முகத்தை பார்த்தாள்.
அவர்கள் ஊரில் ஒரு கண்ணாடி கூட கிடையாது. அவளின் போன் வழியாக அவளின் முகத்தை பார்த்தவள் ஒரு நொடி அவளையே ரசித்தாள். நீ அழகா இருக்க பூமி. பூமி சிரித்து கொண்டாள். நீங்க நல்லா பேசுறீங்க, சிறு புன்னகையுடன் சொன்னாள். நீ கூட தான் நல்லா பேசுற. வீட்டுல தனியாவே இருக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப போர் அடிக்கும். ஆனா இப்ப உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நவ் ஐ எம் வெரி ஹாப்பி. அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். இருவரும் அங்கிருந்து அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு வந்தார்கள். அந்த கிராமம் பவானிக்கு பிடித்திருந்தது. காலம் கடந்து பல வருடம் முன்னாடி போனது போலவே இருந்தது அவளுக்கு. வருணும் அந்த பெரியவரும் இன்னும் பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். என்ன பவி, சுத்தி பாத்தியா? வருண் அருகே வந்து அமர்ந்தாள் பவானி. அவள் முகத்தில் அத்தனை சந்தோஷம். எனக்கு இந்த கிராமத்தையும் இங்க இருக்கவங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு வருண். எங்க மக்கள் மனசு ரொம்ப சுத்தமானது தாய். செஞ்சியான் ஒரு போர்வை போல அழகான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு சால்வை ஒன்றை கொடுத்தார். பவானி தயக்கத்துடன் வருணை பார்த்தாள். அத்தியாயம் 12. வாங்கிக்கோ. வருண் சிறு புன்னகையுடன் சொன்னான். அவளும் வாங்கி வைத்து கொண்டாள். ரொம்ப நன்றி ஐயா. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு. ஆனா இன்னும் நீங்க ஏன் ஒரு மாடி வீடு கூட கட்டிக்காம ஒரு கரண்ட் கூட இல்லாம இருக்கீங்க? பவானி தயக்கமாக கேட்டாள். அந்த பெரியவர் சிரித்து கொண்டார். இது எங்களோட பாரம்பரியம். நீங்க எல்லாரும் வளர்ச்சின்னு சொல்லி இன்னும் முன்னேறி போறதா நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள போட்டி பொறாம இது மட்டும்தான் இருக்கு. ஆனா என் மக்களுக்கு இது எதுவும் தெரியாது. பணத்தை அள்ளி கொடுத்தா அதோட மதிப்பு தெரியாது. நாங்க இங்க நாங்களா இருக்கோம். எங்களுக்கு இதுவே போதும். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். மன நிறைவுடன் சொன்னார். வருணும் அதைத்தான் சொன்னான். பவானிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு இருவரும் கிளம்ப தயாரானார்கள். அதற்கு முன் ஒரு பாட்டி பவானியை தனியே அழைத்து கொண்டு சென்றார். என்னங்க பாட்டி? அந்த முதியவர் அவள் கையில் ஒரு பொட்டலம் ஒன்றை கொடுத்தார். இது என்ன பாட்டி? பவானிக்கு புரியவில்லை. நீ எதை நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு தெரியும். இத பல்லு படாம வாயில போட்டுக்கோ, நல்லது நடக்கும். பவானிக்கு சத்தியமாக ஒன்றும் புரியவில்லை. கல்யாணமாகி பல மாசம் ஆகி 2 பேரும் ஒன்னு சேர முடியாம தவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தாய் அப்படி பாக்குற? நான் பல தலைமுறை பார்த்தவ. கவலைப்படாம வாங்கிக்கோ. அடுத்த முறை நீங்க வரும்போது நல்ல செய்தியோட தான் வருவ. பவானிக்கு சத்தியமாக அவர் எப்படி கண்டு கொண்டார் என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர் கொடுத்ததை மறுக்க முடியவில்லை அவளால். அதனால் வாங்கி கொண்டாள். இருவரும் கிளம்பி வீட்டிற்கு வந்தார்கள். என்னங்க? சொல்லு பவி. அங்கே யார்கிட்டாவது என்னை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? சற்று தயக்கமாக கேட்டாள். எதை பத்தி கேக்குற? அது அவள் எப்படி கேட்பதென்று தெரியாமல் அந்த பேச்சை அப்படியே மழுப்பி விட்டாள். வழக்கம் போல இரவு உறங்க போகும் முன்னர் பால் காய்ச்சினாள் பவானி. அங்கு அந்த பாட்டி கொடுத்த அந்த உருண்டை இருந்தது. அதே 2 நொடி பார்த்தவள் அந்த உருண்டை எடுத்து வாயில் போட்டு கொண்டாள். அடுத்த நொடி அவளுக்குள் ஒருவித உணர்வு. அப்படியே தலை சுற்றுவது போல இருந்தது. பின் மெல்ல கண்களை சுழற்றி அந்த பால் கிளாஸை எடுத்துக்கொண்டு சென்றாள். வருண் புக் படித்துக் கொண்டிருந்தான். இவள் ஒரு மாதிரி தடுமாறியபடிதான் வந்தாள். தலையை செலுப்பியபடி அந்த மாடிக்கு வந்தவள் அந்த பால் கிளாஸை அவன் முன் நீட்டினாள். எனக்கு வேணா பவி. அவள் ஒரு மாதிரி கண்களை அங்கும் இங்கும் சுழற்றினாள். என்னவோ அவள் கண்களுக்கு அவன் பூலோக அழகன் போல காட்சியளித்தான். தலையை மறுபடியும் செலுப்பிக் கொண்டாள். வருண் தலையை நிமிர்ந்து பார்த்தான். என்னாச்சு இவளுக்கு? என்னென்னமோ பண்றா? அவள் அருகே வந்தான். பவி, என்னடாச்சு? அவள் கன்னத்தை பிடித்து தட்டினான். பட்டன கண்களை உருட்டி வருணை பார்த்தாள் பவானி. என்னடி கருப்பட்டி? அவன் சிரித்து கொண்டான். அடுத்த நொடி அவன் கன்னத்தை பிடித்து அவன் இதழ்களோடு அவள் சிவந்த இதழை பொருத்தினாள் அவள். அந்த திடீர் இதழ் முத்தத்தில் உண்மையில் அதிர்ந்து போனான் வருண். அவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவன் அதிர்ந்த கண்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அவன் முத்தம் கொடுத்தால் விலகி செல்பவள் இன்று இப்படி திடீரென்று முத்தம் கொடுத்தால் அவனுக்கு அதிர்ச்சியாய்தானே இருக்கும். என்னடி? சத்தியமாக அவன் அதிர்ச்சியில் தான் இருந்தான். அவனை பேசவே விடவில்லை அவள். அடுத்தும் அவனுக்கு இதழ் முத்தத்தை துவங்கி விட்டாள். அவளே தயாராகும் போது அவனை சொல்லவா வேண்டும்? அடுத்த நொடி அவள் ஆடைகள் எல்லாம் கலைந்து அவள் மீது படர்ந்தான். அந்த முத்தப்போரில் துவங்கிய மொத்தத்தையும் எடுத்து கொண்டான் அந்த கல்வன். இப்பொழுது அவளுக்கு பிக்ஸ் வரவில்லை. அதிகாலை சோர்வுடன் கண் விழித்தாள் பவானி. வெற்று உடலுடன் இருந்தவள் அங்கும் இங்கும் சிதறி கிடந்த அந்த துணிகளை எல்லாம் எடுத்து மாட்டப்போகும் சமயத்தில் மீண்டும் அவளின் கையை பிடித்து இழுத்தான் அந்த கல்வன். ஐயோ, என்ன பண்றீங்க? விடுங்க. சமைக்க வேண்டாமா?
வேண்டாம். கிறுக்கமாக பேசியவன் அவளுடைய கழுத்தில் முகம் புதைத்தான். அப்போ சார் எப்படி ஆபீஸ் போவீங்க சார் என்று அவன் மூக்கை பிடித்து ஆட்டினாள். இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன்டி. அவள் கழுத்து மடலில் முத்தம் வைத்தான். என்ன பண்றீங்க? விடுங்க, உங்களை தான் விடுங்க. அவன் விடுவானா என்ன? அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அடுத்து என்ன? மீண்டும் அதே யுத்தம்தான். பல கட்ட தேடலுக்கு பிறகு அன்று மதியமாகிவிட்டது. அவள் அவனிடம் இருந்து விடுபட்டு வருவதற்கு காரசாரமாக பிரியாணி செய்தாள் பவானி. வழக்கம் போல அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டான் வருண். என்ன சாருக்கு இன்னும் கிறக்கம் போகலையா? எனக்கு சந்தேகம். பக்கத்துல வந்தாவே உனக்கு சேராது. ஆனா எப்படி இதெல்லாம்? என்னால இப்ப கூட நம்ப முடியல. பவானி அப்படியே திரும்பி அவன் மூக்கோடு மூக்கு உரசினாள். அதெல்லாம் அப்படித்தான். சொல்லுடி கருப்பட்டி. எனக்கே தெரியலங்க. நேத்து அந்த பாட்டி ஏதோ லேகியம் மாதிரி என்னமோ கொடுத்தாங்க. அதை முழுங்கின பிறகுதான் எனக்குள்ளே என்னமோ ஆன மாதிரி இருந்தது. சரி, என்னமோ. குமார் ஹாப்பியானாச்சி. அவளை கட்டி இணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். மாதங்கள் கழிந்தது. அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து காஃபி போடலாம் என்று பவானி கிச்சன் நோக்கி வரும் சமயத்தில் திடீரென்று மயங்கி கீழே விழுந்தாள். அந்த பக்கம் ஜாகிங் போய்விட்டு வந்த வருண் அவள் திடீரென்று மயங்கி விழுந்ததும் பதறிக்கொண்டு ஓடி சென்று அவளை கைகளில் தூக்கினான். அவனுக்கு தெரிந்த வைத்தியரை வர சொன்னான். 2 மணி நேரம் கழித்து கண் விழித்தாள் பவானி. அவள் அருகே கண்கள் கலங்கியபடி அவள் கையை இறுக பிடித்தபடி அமர்ந்திருந்தான் வருண். அவள் மெல்ல எழுந்து அமர்ந்தாள். அவன் கலங்கிய கண்களை பார்த்ததும் பவானி பதறினாள். என்னங்காச்சு? அவன் கன்னத்தை துடைத்து விட்டாள். வருண் இப்பொழுது கண் கலங்கினான். அவளுக்கு புரியவில்லை. என்னடா? மெல்ல அவள் அருகே நெருங்கியவன் அவள் செயலை விலக்கி அவள் இடையில் முத்தம் வைத்தான். அவளுக்கு புரியவில்லை. என்னங்க? இப்பொழுது அவள் கையை எடுத்து அவள் வயிற்றில் வைத்து அதன் மீது அவன் கையையும் வைத்தான். அவள் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தான். 2 நொடி அவன் கண்களை பார்த்தவள் கண்கள் இப்போது கலங்கியது. உண்மையாவா? அவள் இதழ் தந்தி அடித்தது. நீ அம்மா ஆயிட்ட. அவளை தாவி அணைத்து கொண்டான். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு பெண் தான் அவள் அம்மா ஆன விஷயத்தை முதலில் சொல்வாள். ஆனால் கணவன் வாயிலாக அவள் அம்மா ஆன விஷயத்தை தெரிந்து கொள்வது எவ்வளவு சந்தோஷம் தரும்! அவளும் வருணை அணைத்து கொண்டாள். இது நடக்குமா என்று எத்தனை நாள் ஏங்கி அழுத்திருப்பாள். ஆனால் இதோ இன்று நடந்து விட்டது. இருவரும் எல்லையில்லா சந்தோஷம் கொண்டார்கள். பவானி உடனே விஷயத்தை வீட்டிற்கு சொன்னாள். அவள் வீட்டிலும் அனைவரும் சந்தோஷம் கொண்டார்கள். அக்கா, இது நடக்குமான்னு நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அவள் அக்காவிடம் சொல்லி அழுதாள். அடியே, இப்ப நீ அழுக கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எல்லாமே நல்லதா நடக்கும். நான் தான் சொன்னேன்ல, கவலைப்படாத. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. பவானி, இந்த மாதிரியான சமயத்துல நீ டிராவல் பண்ணவே கூடாது. இன்னும் சில மாசம் ஆகட்டும். அப்படின்னா நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டு போங்கல. எனக்கு உங்க எல்லாரும் கூடவும் இருக்கணும் போல இருக்கக்கா, ஏக்கமாக சொன்னாள். சரி, அவரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. சுதாவுக்கும் செமஸ்டர் டைம். அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நாங்க எல்லாரும் வரோம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. பவானி சந்தோஷ உச்சத்தில் இருந்தாள். ஏற்கனவே அவளை விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்வான் வருண். இப்பொழுது சொல்லவா வேணும்? அவள் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன் அந்த விஷயத்தை கொண்டு வந்து அவள் முன்னே குவித்து விடுவான். பவானி இப்பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாள். ஹா, என்னங்க என்னங்க? பவானியின் சத்தம் கேட்டு ஓடி வந்தான் வருண். என்னடி மைடியர் போண்டாடி? சமைத்துக் கொண்டிருப்பான் போலும் கரண்டியின் கையுமாய் வந்திருந்தான். பாருங்க, உங்க பிள்ளை பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. வருண் அவள் இருந்த கோலத்தை பார்த்து சிரித்து விட்டான். அவன் சட்டையை போட்டிருப்பாள் போலும். ஆனால் வயிறு பெருசாகி விட்டது. அதனால் அவளால் போட முடியவில்லை. வயிறு இடித்தது. விழுந்து விழுந்து சிரித்தவன் அவள் அருகே வந்து அவள் கன்னத்தை கிள்ளினான். அழகிடி நீ. அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தவன் பெரிய ஜிப்பா ஒன்றை எடுத்து அவளுக்கு மாட்டிவிட்டான். இப்போ சரியாயிடுச்சு. இப்பொழுது பவானி சிரித்தாள். தொப்ப வச்சு ஆன்டி மாதிரி இருக்க. ஆஹா, ஆன்டி இல்ல, பியூட்டி. அதுவும் செல்ல தொப்ப. அவள் முன் முட்டியிட்டு அமர்ந்து அவள் வயிற்றில் முத்தம் வைத்தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் தங்கும், எல்லாமே சரியாயிடும். பவானி அவன் தலையில் முத்தம் வைத்தாள். அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை அவளுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமானதாகவும் இருந்தது. அவளை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டான் வருண். என்றும் போல இன்று அந்த ஜன்னல் வழியாக அவளின் வயிற்றை தடவியபடி பார்த்து கொண்டிருந்தாள் பவானி. தங்கம், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எப்படி இருப்பன்னு பாக்க அம்மாக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. குழந்தையுடன் ஆசையாக பேசிக் கொண்டிருந்தவள் யதார்த்தமாக ஜன்னல் வழி பார்த்தாள். வழக்கமாக வரும் அதே குழந்தை அங்கு நின்று கொண்டிருந்தது.
அந்த குழந்தை அவளையே பார்த்து கொண்டிருந்தது. ஏனோ அந்த குழந்தையிடம் பேச வேண்டும் என எண்ணினாள். அது அவளின் பிரம்மை என்று தெரிந்தாலும் கூட பேசி பார்க்க தோன்றியது. ஹாய், கையை காட்டினாள். அந்த குழந்தை கை காட்டியது. பவானிக்கு ஆச்சரியமா இருந்தது. உன் பேர் என்ன? சைகையால் கேட்டாள். அந்த குழந்தை தெரியாது என்பது போல தலையை ஆட்டியது. சரி, அப்ப நான் வைக்கிறேன். ஹா என்று ஆழ்ந்த சிந்தனை செய்தவள் மனதில் திடீரென்று ஒரு பெயர் ஞாபகம் வந்தது. சாரா. இனிமே உன்னோட பேரு சாரா. அந்த குழந்தை சிரித்தது. சாரா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்னு மாறி ஒரு அழகான பாப்பா இங்க வந்துருவா. அந்த குழந்தையின் முகம் மாறியது. தலையை ஆட்டியபடி அந்த இடத்தை விட்டு சென்றது. ஏய் சாரா, நில்லு! கத்தினாள் பவானி. அந்த குழந்தை சென்று விட்டது. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.